அதான் அதாவது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்வதில் எந்தவித உண்மையும் இல்லை. மத்திய அரசு என்ன சொல்கிறதோ அதை செய்கின்ற ஒரு பொம்மை அரசாக, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அரசாகத்தான் நம்முடைய எடப்பாடி அரசு இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஜெயலலிதாவின் ஆத்மாவாக, ஜெயலலிதாவினுடைய ஆட்சியாக, நிழலாக, அவருடைய உயிர்ப்பாக இந்த ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம், அவர்தான் எங்களை இயக்குகிறார் என்று சொல்லுகின்ற எடப்பாடியார் அவர்கள் நீட்டு தேர்வு என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மாணவர் செல்வங்களுடைய மருத்துவர் என்கிற கனவை நாசமாக்கி பொசுக்கிற ஒரு மோசமான ஒரு தேர்வு முறை. அந்த தேர்வு முறை ஜெயலலிதா எதிர்த்தார். இவங்க ஏன் அனுமதி கொடுத்தாங்க? அப்போ எப்படி இது ஜெயலலிதாவின் அரசாக இருக்க முடியும்? ஆக இது மோடி அரசாக தான் இருக்கும். உதய் மின் திட்டத்துக்கு ஜெயலலிதா எதிர்த்தாங்க, இவங்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஜிஎஸ்டிக்கு நேற்றுக்கு அனுமதிச்சிருக்காங்க சட்டமன்றத்தில், ஜெயலலிதா அவர்கள் அதை எதிர்த்தார்கள். அதேமாதிரி திட்டக்குழுவில் நமக்கான திட்டங்களுக்கான வறட்சி நிவாரணம், வெள்ள நிவாரணம், கடந்த கால சுனாமி, ஆழிப்பேரலை போன்ற பல்வேறு இயற்கை இடர்பாடுகள்லாம் 50,000 கோடி ரூபா கேட்டாங்க. தரலன உடனே ஒரு துணிச்சலாக ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு பெண்மணி பிரதமர் முன்னிலையில், திட்டக்குழு தலைவருடைய முன்னிலையில் அந்த கூட்டத்தை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நெஞ்சுரம் படைத்த முதலமைச்சராக தமிழக முதலமைச்சர் இருந்தாங்க. ஆனால் இன்றைய முதலமைச்சர் இருக்கிறாரா? இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எவ்வளவு ஒரு கையாலாவாத, ஒரு முதுகெலும்பு இல்லாத அரசாக இருப்பதற்கு ஒரே உதாரணம், இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு இந்தியாவுடைய 3வது பெரிய கட்சியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவரையும், இந்திய நாட்டுடைய துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை அவர்களையும் வெங்கையா நாயுடு சொடக்கு போட்டு தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து, தேர்தலை நாங்கள் வேட்பாளர் நிறுத்துகிறோம், நீங்கள் ஆதரியுங்கள் என்று சுண்டு விரலை சொடக்கு போட்டு உத்தரவிடுகின்ற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு அரசாகத்தான் இந்த அரசு இருக்க கொண்டிருக்கிறது. ஆக தமிழ்நாட்டை ஆள்வது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அல்ல, ஜெயலலிதாவின் ஆன்மா அல்ல. தமிழ்நாட்டை ஆள்வது பாசிச நரேந்திர மோடி என்கிற சர்வதிகார ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது.